everyone, welcome back to my channel. So இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நீங்க ஒன்னு ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ்ன்ற சாப்டருக்குள்ள என்டர் ஆக போறீங்களா இருப்பீங்க, ஆர் சில பேர் வந்து காலேஜ் முடிச்சிட்டு உங்க ஃபர்ஸ்ட் ஜாப்குள்ள போக போறீங்களா இருப்பீங்க. இதுல எதுவா இருந்தாலுமே நீங்க ஒரு நியூ சாப்டருக்குள்ள என்டர் ஆக போறீங்க. நியூ சாப்டர் மட்டும் கிடையாது, நியூ பீப்புள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நீங்களே உங்களை வந்து ஒரு புது வெர்ஷன்ல பார்க்க போறீங்க. பட் இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரெடியா இருக்கீங்களா? இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க க்ரூம்டா இருக்கீங்களா, நீங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கீங்களா அப்படின்றது உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க. சோ இந்த லீவ்ல நீங்க எப்படி உங்களே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்க ஒரு பெட்டர் வெர்ஷனா எப்படி மாறலாம், அண்ட் நீங்க எப்படி ஒரு க்ளோ அப் கொடுக்கலான்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். சோ தட் நீங்க வந்து உங்க நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது இன்னுமே நீங்க கான்பிடென்ட்டா அதுல வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்றதுக்காக தான். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தது இல்ல நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்க ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நிறைய பேர் சொல்லலாம் அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து மேட்டர் கிடையாது, நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு நல்ல பர்சனா இருக்கீங்கன்றதா முக்கியம்ட்டு. பட் உள்ளுக்குள்ள நல்ல பர்சனா இருக்கிறது ரொம்ப முக்கியம் தான். பட் அவுட்டர் அப்பியரன்ஸ் மேட்டர் கிடையாது அப்படின்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிகாஸ் நம்ம சொல்லனாலும் சொன்னாலும் சரி, அவுட்டர் அப்பியரன்ஸ் பார்த்தா எல்லாருமே ஜட்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம இன்டென்ஷனலா பண்ணுமோ இல்லையோ அன்இன்டென்ஷனலா நமக்கு நடக்கும். ஒருத்தவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அவங்க மேலதான் அட்ராக்ஷன் வரும், அவங்க கிட்டதான் நம்ம பேசணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அவுட்டர் அப்பியரன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணுது. அந்த அவுட்டர் அப்பியரன்ஸை நீங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ஸ்கின் கேர் தான். இப்போ நீங்க ஸ்கூல் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஒழுங்கா தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க. காலேஜ்ல இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கும், ரொம்ப ஜாபுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால நம்மள டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம், நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம். இந்த லீவ் டைம்ல உங்களை நீங்களே ரீசெட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். there is a quote, your skin is a reflection of your overall health and wellness. அதுக்கு வந்து நீங்க நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேஜரான இம்பார்ட்டன்ட் திங் உங்க ஸ்கின்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஸ்கின் டைப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கும், நீங்க அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு மூணு திங் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். ஒன்னு ஃபேஸ் வாஷ், இன்னொன்னு மாய்ஸ்சரைசர், இன்னொன்னு சன்ஸ்கிரீன். ஸோ இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ்க்கு ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் உங்க பட்ஜெட்டை பொறுத்து. ஜஸ்ட் ஹிமாலயாஸ் ஃபேஸ் வாஷ் கூடமே நல்லாவே ஒர்க் ஆகும். நான் வந்து அதான் யூஸ் பண்ணேன் ஸ்கூல் முடிக்கும் போதும் சரி, காலேஜ் முடிக்கும் போதும் சரி. அண்ட் தென் மாய்ஸ்சரைசருக்கு நீங்க பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். பாண்ட்ஸ்ல வந்து ஜெல் டைப் இருக்கும், சூப்பர் லைட் ஜெல்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும். அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ தட் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீனுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்த ஒரே சன்ஸ்கிரீன் வந்து டெர்மாக்கோ தான். ஸோ நீங்க அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன், நல்ல சன்ஸ்கிரீன். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீக்லி 1 டைம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, லைக் டிஐஒய் வீடியோஸ். நீங்க வந்து அதை கர்ட் போடுறது, கடலை மாவு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களே வந்து நீங்க பண்ணலாம். வீக்லி 1 or 2 மட்டும் டிஐஒய் மாஸ்க் போடுங்க, அதுவே என்னஃப். பட் இப்போ நான் சொல்ல போற இந்த ஹேபிட்ஸ் தான் உண்மையாலுமே உங்க ஸ்கின்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். அது என்ன ஹேபிட்ஸ்னா, மினிமம் 2.5 liters ஆஃப் வாட்டர் டெய்லி குடிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் வந்து வாட்டரே வந்து உங்களுக்கு நல்லாவே உங்க ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரெகுலரா இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லீவ்ல தான் இருக்கீங்கன்னும் போது நீங்களே அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து வந்து நீங்க சாப்பிடலாம். பிகாஸ் நீங்க இன்டர்னலா நீங்க எவ்வளவு நல்லது சாப்பிடுறீங்களோ அது எக்ஸ்டர்னலா உங்க ஸ்கின்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு நல்ல லிப் பாம் போடுங்க. அண்ட் தென் பில்லோ கவர் இருக்கு பாத்தீங்களா, அதை வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஹேபிட்ஸ், இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுவே நீங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காலேஜ் போறீங்க ஆர் எல்ஸ் வந்து ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா, சோ தட் நீங்க வந்து ஏதாவது வந்து ஒரு சின்ன லைட் வெயிட் மேக்கப் கத்துக்கோங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த பிபி கிரீம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி அதை யூஸ் பண்ணி, ஓகே இப்படி மேக்கப் போட்டு போனா நல்லா இருக்குமா, இல்ல இப்படி வந்து நம்ம ஜஸ்ட் மேக்கப்னா வந்து ஃபவுண்டேஷன், பவுடர், அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் சொல்லல. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ, எந்த லிப் பாம் சூட் ஆகுதுன்னு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. 1-2 லிப் பாம் வாங்கி, ஆர் எல்ஸ் நீங்க எந்த பிபி கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த லீவ்ல தான் நீங்க பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், என்னதான் நம்ம ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பக்காவா வச்சிருந்தாலும் நம்ம ஏர் வந்து சரியில்லை அப்படின்னா அது வந்து ஓல் லுக்கே மாத்திரும். உங்களுக்கே தெரியும், என்னதான் வந்து அவங்க ஒருத்தவங்க நல்லா மேக்கப் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஏர் வந்து ஒரு நல்லா பாக்குறதுக்கு வெல் மெயின்டைன்டா இல்ல ஃப்ரிஸியா இருக்கு, ட்ரையா இருக்கு, இல்ல வந்து அவங்க வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி எதுவுமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்க மாதிரி காமிக்காது. ஸோ உங்க ஏரை மெயின்டைன் பண்றதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
உங்களுக்கு வந்து ஷார்ட் ஹேர் தான் இருக்கு, உங்களுக்கு லாங்கா ஹேர் க்ரோ பண்ணும் ஆசைனா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டைம். ஸோ இந்த லீவ் டைம்ல நல்லா ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி ஹேர் பேக் போட்டு நல்லா உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஹேர் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு வளர்த்துக்கோங்க. ஸோ வீக்லி 2 to 3 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுங்க, ஆயில் வைங்க, ஹேர் மாஸ்க் இல்ல கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் தென் அதர் திங் என்னன்னா, நீங்க வந்து இப்போ காலேஜ் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரே ஹேர் ஸ்டைலே போட்டு போக மாட்டீங்க. சோ உங்களுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும், நீங்க வந்து எந்த ஹேர் ஸ்டைல் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க, நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பேங்க்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா, அதை போயிட்டு நீங்க கட் பண்ணி பாருங்க. பிகாஸ் இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க பண்றது வந்து ஒரு 2 months கழிச்சு அது வந்து நீங்க போறதுக்குள்ள வந்து வளர்ந்துட கூட செய்யும். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்றேன், பட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அதுவே கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் ஹேர் கட் வந்து உண்மையிலுமே வந்து எனக்கு வந்து நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அந்த என் லுக்கையுமே நல்லா வந்து என்ஹான்ஸ் பண்ணிச்சு, அட்ராக்டிவா மாத்துச்சு. நெக்ஸ்ட் நான் பேச போற டாபிக் ஃபிட்னஸ் அண்ட் போஸ்டர். என்னதான் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலோ ஒரே மாதிரி பேசினாலோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ஒருத்தவங்க போஸ்டர் அண்ட் வந்து அவங்க எப்படி நிக்கிறாங்க, அவங்க கான்பிடென்டா இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். நான் ஃபிட்னஸ்ன்னு சொல்றது நீங்க வந்து இப்போ குண்டா இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து காலேஜ் போறீங்க இல்லைன்னா வேலைக்கு போறீங்க அப்படின்னா உடனே ஸ்லிம் ஆகணும்ன்றது கிடையாது. பட் த திங் என்னன்னா, நீங்க வந்து உங்க எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்க உங்க ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ நீங்க நினைக்கிறீங்க நம்ம ஓவர் வெயிட்டா இருக்கும், நான் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணேன்னா வந்து நான் இன்னுமே கான்பிடென்டா இருப்பேன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக நீங்க வந்து அந்த வெயிட் கம்மி பண்ணுங்க. மத்தவங்க வந்து நம்மள இப்படி பாப்பாங்க, நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மத்தவங்களுக்காக எது பண்ணாலுமே அதை வந்து கிவ் அப் பண்றீங்க ஈஸியா. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க பெட்டர் பர்சனா மாறணும், நான் வந்து ஒரு பெட்டரா என்ன பார்க்கும்போது எனக்கு பெட்டரா இருக்கணும், ரொம்ப கான்பிடென்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணுங்க. ஃபிட்னஸ் ரொட்டீன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ சரி, உங்க ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்றதுக்கோ ஜஸ்ட் வந்து ஒரு 20 minutes 30 minutes ஒரு வாக் போங்க, ஜாக் போங்க, இல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. ஸ்ட்ரெச்சிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம ரொம்ப வந்து பிளெக்சிபிளா இருக்க மாதிரி நமக்கே தோணும். அது வந்து நம்ம பாடியுமே வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். சோ வந்து ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணுங்க. சோ ஃபிட்னஸ் சைட் இந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் போஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னா இன்டர்வியூல உங்க போஸ்டர் பார்த்துதான் வந்து அவங்களுக்கு வந்து சப்கான்சியஸா வந்து தோணும். இப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா நிக்கிறீங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்டென்ஷன் வந்து நீங்க கிராப் பண்ணுவீங்க. நீங்க கான்பிடென்டா நிக்கிறதும் இல்ல பேசுறதுமே வந்து உங்களோட பெர்செப்ஷனே வந்து மத்தவங்க கிட்டயும் சரி, டீச்சர்ஸ் கிட்டயும் சரி, காலேஜ்ல உங்களை மத்தவங்க பாக்குற விதமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ காலேஜ்ல வந்து நீங்க நிறைய படி ஏற மாதிரி இருக்கும், அங்க போறது இங்க வருது, அவங்கள மீட் பண்றது, மேம் பாக்குறது, இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டாமினாவோட இருக்கணும். சோ நீங்க அந்த ஸ்டாமினா வரணும்னா நீங்க உங்க ஃபிட்னஸ் அண்ட் போஸ்டர் ரெண்டுலயுமே வந்து பெட்டரா ஒர்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திங் நான் பேச போறது என்னன்னா பர்சனல் ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்க எப்படி உங்களை ப்ரெசென்ட் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்க வார்ட்ரோப்பை திறந்து பாருங்க. உங்ககிட்ட என்னென்ன மாதிரிலாம் ட்ரெஸ் இருக்கு அண்ட் அதுல நீங்க எதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வியர் பண்றீங்க அண்ட் நீங்க எதெல்லாம் வந்து வியரே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியரே பண்ணாம இருக்கிறது வந்து யாருக்காவது டொனேட் பண்ணிடுங்க ஆர் அதை தூக்கி போட்டுருங்க. பட் இந்த ஆஃப்டனா வியர் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட பேசிக்கான திங்ஸ் என்ன இருக்கு. பேசிக்கான திங்ஸ்னா பேசிக் டிஷர்ட், பேசிக் ஜீன். சோ நீங்க வந்து அதை மல்டி பர்பஸ் ரீயூஸ் பண்ணலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜீன் வச்சிருக்கீங்கன்னா அதை 4-5 டாப் கூட பேர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு அண்ட் என்ன கலர்ஸ்ல இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் உங்க கலர் பேலட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வார்ம் டோன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர், கேரமில், ரஸ்ட், ஆலிவ், வார்ம் ஒயிட் இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் நல்லா சூட் ஆகும். ஆல்சோ உங்களுக்கு வந்து பிங்கிஷ் டோன் அப்படி இருக்குன்னா நீங்க வந்து உங்க ராயல் ப்ளூ, எமரல்ட், அப்புறம் ரோஸ் பிங்க், கூல் கிரே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். உங்களுக்கு உங்க டோன் கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களோட விரிஸ்ட் வெயினை பாருங்க. அது வந்து கிரீனா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வார்ம் டோன் அர்த்தம், அதுவே வந்து ப்ளூவா இருந்ததுன்னா உங்களுக்கு கூல் டோன் இருக்குன்னு அர்த்தம். சோ வார்ம் டோன் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த கலர் சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுலயே வந்துடும். அண்ட் தென் நீங்க உங்களுக்கு கூல் டோன் இருக்குன்னா சேம் ப்ரொசீஜர் நீங்க பண்ணி உங்களுக்கு எந்த கலர்லாம் சூட் ஆகும்னு நீங்க ஜஸ்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் திங் வந்து உங்க கேப்சூல் வார்ட்ரோப்பை பில்ட் பண்றது. கேப்சூல் வார்ட்ரோப்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஆகும், நிறைய காசு ஆகும், நிறைய புது புது ட்ரெஸ் வாங்கணும் போல அப்படின்லாம் கிடையாது. கேப்சூல் வார்ட்ரோப் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பேசிக்கான திங்ஸை வச்சுட்டே நீங்க வந்து உங்க ஸ்டைலையும் ட்ரெஸ்ஸிங்கையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்.
நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்றேன் ஒரு கேப்சூல் வார்ட்ரோப்ல. ஃபர்ஸ்ட் திங், ஒரு 4 ஃபிட்டடான பேசிக்ஸ் இருக்கணும். ஒன்னு பிளாக், ஒன்னு ஒயிட், இன்னொன்னு பேஜ், அண்ட் இன்னொன்னு வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சூட் ஆகிற ஒரு கலர். அண்ட் தென் ஒரு 3 பாட்டம் இருக்கணும். ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஃபிட் ஜீன்ஸ் அண்ட் அனதர் ஒன் ஃபார்மல், இன்னொன்னு கேஷுவல். இந்த மாதிரி ஒரு 3 வச்சுக்கணும். எப்பயுமே வந்து ஒரு கேப்சூல் வார்ட்ரோப்னா அது வந்து ட்ரெண்ட் நோக்கி போகாது. சோ ட்ரெண்ட்ன்றது வந்து என்ன, இப்ப எல்லாரும் பேகி ஜீன்ஸ் தான் போடுறாங்க. சோ வந்து பேகி ஜீன்ஸ் போட்டாதான் எனக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு தெரியாது. பட் வந்து நம்ம கிட்ட அந்த அதுக்கேத்த மாதிரியான டாப்ஸ் இருக்கணும் நமக்கு தெரியாது. பட் எல்லாரும் அதுதான் வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்குறது. சோ அந்த மாதிரி இல்லாம பேசிக்ஸை வந்து பில்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஜாக்கெட், ஒரு ஸ்கார்ஃப் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டோனுக்கு ஏத்த மாதிரியான ஜுவல்லரி, அதாவது நீங்க போட போற ரிங், வாட்ச், இதெல்லாம் வந்து மஸ்ட் நீங்க வாங்கி வச்சுக்கணும். பிகாஸ் ஒரு அவுட்ஃபிட்னா வந்து ஜுவல்லோட சேர்ந்தாதான் அது ஒரு ஓல்ட் லுக் அண்ட் ட்ரெஸ்ஸிங்கா வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபுட்வேர்ல வந்து ஒரு ஃபார்மலான ஃபுட்வேர் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஒரு கேஷுவலான ஃபுட்வேர், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபுட்வேர் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ட்ரெடிஷனல் யூஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குர்த்தி ஏதாவது போடுறீங்க, இல்ல ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு ஏதாவது ட்ரெஸ் பண்ண போறீங்கன்னா சோ தட் நீங்க அந்த ஃபுட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஜீன் அண்ட் டாப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ பேசிக்கான ஒரு 3 கலர்ல ஒரு பிளாக் ஜீன், அண்ட் தென் ஒரு டார்க் ப்ளூ ஜீன், அண்ட் தென் ஒரு கிரே ஜீன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான 3 டைப் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் 3 கலர்ல வந்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க மாத்தி மாத்தி பேர் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் தென் ஆல்சோ நீங்க ஒரு ஸ்னிக்கர்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ ஜீன்ஸ் வந்து போடும்போது நீங்க அந்த ஸ்னிக்கர்ஸ் போட்டுட்டு போடலாம். அண்ட் நீங்க காலேஜ்ல இருந்து ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னாலுமே ஃபார்முலா நீட்டா உங்க பாடி டைப்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எது வந்து கான்பிடென்டா ஃபீல் ஆகுதோ நீங்க அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி பேசிக்கான திங்ஸை வந்து யூஸ் பண்ணி மினிமலா வந்து எல்லா இடத்துக்குமே பிரசன்டபிளா போங்க. நெக்ஸ்ட் திங் வந்து ஹைஜீன் அண்ட் க்ரூமிங் டிப்ஸ். இதை வந்து மோஸ்ட்லி யாருமே டிஸ்கஸும் பண்ண மாட்டாங்க. பட் இதை வந்து நம்மளுக்கே தெரியாம மத்தவங்க கிட்ட நம்ம நோட்டீஸும் பண்ணுவோம் அண்ட் மத்தவங்களும் நம்ம கிட்ட நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தின விஷயங்களை நான் இப்ப சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்க நெயில்ஸை வந்து நீங்க நெயில் பாலிஷ் வைக்கிறீங்களோ வைக்கலையோ அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் நெயில்ஸை வந்து கிளீனா மெயின்டைன் பண்றதோ, அதை வந்து ட்ரிம் பண்றதோ, கட் பண்ணி வச்சுக்கிறதோ வந்து அண்ட் அதுல அழுக்கு இல்லாம வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐப்ரோஸ். ஐயோ, இந்த ஐப்ரோஸ் வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. பட் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும் பாத்தீங்களா, அது உண்மையிலுமே ரொம்ப நீட்டா இருக்கும். அது உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து உங்க ஃபேஸ வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கும். காமனான அதர் திங்ஸ் வந்து என்னன்னா உங்க லிப்ஸை வந்து நீங்க வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறது, ட்ரையான லிப்ஸ் இல்லாம வச்சுக்கிறது, உங்க பாடியை வந்து மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறது, ரொம்ப ட்ரையா வந்து வறண்டு போன மாதிரி இல்லாம சோ லோஷன் ஏதாவது யூஸ் பண்றது, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்றது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ வந்து அண்டர் ஆர்ம்ல டியோட்ரண்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த அண்டர் ஆர்ம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்மெல் வருது அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் இருக்காது. இல்ல ஏதாவது இடத்துக்கு போனா உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்காது. ஆபீஸ்லயும் அதேதான். ஏதாவது பக்கத்துல வந்து உட்கார்ந்தா உங்களுக்கே வந்து ஒரு ஆக்வர்டா இருக்கும், அவங்களுக்குமே ஒரு ஆக்வர்டா இருக்கும், ஒரு அவங்க நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது. சோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும்னா ஒரு நல்ல டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்க, ஒரு பாடி லோஷன் யூஸ் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ ஒரு அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க க்ளோத்ஸ் போடும்போது கண்டிப்பா அதை அயன் பண்ணி தான் போட்டாகணும். அதை அயன் பண்ணாம போட்டு அது வந்து ஒரு நல்லாவே இருக்காது, சுத்தமா அது ஒரு நீட் லுக்கே கொடுக்காது, அது ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காது. நான் இப்ப சொல்ற விஷயம் எல்லாம் வந்து கண்டிப்பா பேக்ல வச்சுக்கோங்க. நான் வந்து வச்சிட்டு இருப்பேன் எப்பயுமே. சோ அதனாலதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், ஏதாவது ஒரு மினி டியோட்ரண்ட் விக்குது இப்பெல்லாம் எல்லா கடையிலுமே இருக்கு, பாக்கெட் பர்ஃபியூம் சொல்லிட்டு. சோ ஏதாவது ஒரு மினி டியோட்ரண்ட் இல்ல பாடி மிஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ வெட் வைப்ஸ் ஆர் டிஷ்யூ, இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அது வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மினி ஃபேஸ் வாஷ் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு லிப் பாம் மஸ்ட், ஒரு ஏர் கோம்ப் கண்டிப்பா, இது வந்து எல்லாமே வந்து மஸ்ட். அண்ட் இது மட்டும் இல்லாம பீரியட்ஸ் டைம்ல நீங்க இருக்கீங்களோ இல்லையோ கண்டிப்பா வந்து பேடுன்றது அது மஸ்ட் உங்களோட பேக்ல இருக்கணும், உங்களுக்காகவும் சரி மத்தவங்களுக்காகவும் சரி. அண்ட் தென் சேஃப்டி பின் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து சார்ஜர் பேக்கப் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுவும் ஒண்ணு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு எந்த நேரத்துல எது தேவைப்படும் தெரியாது, நம்ம வந்து சேஃபா இருக்கணும். அதே மாதிரி நீங்க லாங் டிஸ்டன்ஸா போயிட்டு காலேஜ் படிக்கிறீங்க இல்லைன்னா வந்து வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெப்பர் ஸ்ப்ரே ஒண்ணு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து சேஃப்டி பின் மட்டும் வச்சுக்காம ஒரு ஸ்கார்ஃப் இல்லைன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோல் மாதிரி ஏதாவது ஒண்ணு கேரி பண்ணிக்கோங்க. இப்ப நான் லாஸ்டா சொல்ல போற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க என்னதான் நான் ப்ரீவியஸா சொன்ன எல்லா விஷயமும் பண்ணாலும் இந்த விஷயம் நீங்க பண்ணல, இல்ல இந்த விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா அது டோட்டல் வேஸ்ட். அது என்னன்னா கான்பிடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஒருத்தவங்க மேல நமக்கு எப்ப அட்ராக்டிவ்னஸ் வரும்,
ஆப்வியஸா நான் சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க ஸ்கில் நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், உங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும். சோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் ஒருத்தவங்க கிட்ட இருந்துங்கன்னா ஆப்வியஸா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவோம். பட் அவங்க நம்ம பேசினதுக்கு அப்புறமும் வந்து அவங்க அட்ராக்டிவா ஃபீல் ஆகணும் நம்ம அப்படின்னா அதுக்கு முதல்ல அவங்க கிட்ட கான்ஃபிடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் பத்தாது, அவங்க நல்லபடியா அவங்களை கேரி பண்ணிக்கணும், அவங்க வைப் நல்லா இருக்கணும், எனர்ஜி நல்லா இருக்கணும், அவங்க பாசிட்டிவா இருக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தவங்க கிட்ட இருக்கும் போது தான் நம்ம உண்மையாலுமே அவங்க கிட்ட அட்ராக்டிவா ஃபீல் பண்ணுவோம், அவங்க கிட்ட இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகும்னு நினைப்போம். கான்பிடன்ஸ்ன்றது ஒரு ஸ்கில். அது எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டா இருக்காது. அதோடய நம்ம பிறக்கவும் மாட்டோம். அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்றதுதான் வந்து கான்பிடன்ஸ். இப்ப நம்ம ஒரு பர்சன் கிட்ட பேசுறோம் அப்படின்னா ஆஸ் அ பர்சனா வந்து நம்மளுக்கு வந்து எல்லாரையும் பிடிச்சிருக்கணும். இப்ப நான் ஒரு குரூப் குள்ள போறேன், ஒரு ரூம் குள்ள போய் நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறது கான்பிடன்ஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், பேசணும்ன்றது கான்பிடன்ஸ் கிடையாது. யாருக்கும் என்ன பிடிக்கலனாலும் சரி, நான் இப்படிதான் இருப்பேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் கான்பிடென்டா இருக்கேன்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கதான் ரியலா கான்பிடென்டா இருக்கவங்க. நீங்க இப்போ கான்பிடென்டா இல்ல, பட் நான் கான்பிடென்டா ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இப்ப சொல்ற சில பிராக்டிசஸ் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி ஒரு 5 to 10 minutes மிரர் முன்னாடி நின்னு ஜஸ்ட் ஒருத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தவங்களை மீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பீங்க, நீங்க எப்படி பேசுவீங்க அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரெயிட் டு ஐ கான்டாக்ட் பார்த்து பேசுங்க. அண்ட் ஆல்சோ அனதர் திங் வந்து நீங்க வந்து உங்க லைஃப்ல பாக்குறவங்க எல்லார்கிட்டயும் பேசும்போது நேரா நிமிந்து பார்த்து எதுவும் கை கட்டிட்டோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாம நேரா நிமிந்து பார்த்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பழகுங்க. அண்ட் இன்னொரு திங் என்னன்னா நீங்க அஃபர்மேஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ள வந்து டீப் டவுன் என்ன இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எதனால வந்து அண்டர் கான்பிடென்டா ஃபீல் பண்றீங்க, நீங்க ஏன் வந்து மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு தயங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை வந்து ட்ரை பண்ணி சொல்லி உங்களுக்கே நீங்க நம்ப வைங்க. நான் வந்து கான்பிடென்டான பர்சன், நான் எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இன்செக்யூரிட்டிய எப்படியாவது வந்து கடந்து வர பாருங்க. உங்க கான்பிடன்ஸை இம்ப்ரூவ் பண்றது இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது. நீங்க ஒரு காலேஜுக்கு போறீங்க அப்படின்னாலோ இல்ல வேலை செய்ய போறீங்க அப்படின்னாலோ கண்டிப்பா வந்து நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து பேரியர் வந்து உங்க கம்யூனிகேஷன் லாங்குவேஜா இருக்கு, இல்ல இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வர மாட்டேது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த லீவ்ல வந்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா பிராக்டிசஸுமே பண்ணுங்க. அதுக்கான கோர்சஸ் பாருங்க, நீங்களே உங்களுக்கு வந்து செல்ஃப் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ்ல ஏதாவது என்ரோல் பண்ணணும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. சோ உங்க கம்யூனிகேஷனை நீங்க இம்ப்ரூவ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இந்த லீவ்ல கண்டிப்பா நீங்க கம்யூனிகேஷன் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ரெண்டுத்துலயும் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லீவை வேஸ்ட் பண்ணாம நீங்க பெட்டர் வெர்ஷனா மாறதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா க்ளோ அப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் யாரெல்லாம் வந்து உங்களோட ஜேர்னியை வந்து பெட்டர் வெர்ஷனா நீங்க மாறுற ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு இல்ல ஏதாவது வீடியோ ரெக்கமெண்டேஷன் இருக்குன்னு சொன்னாலுமே வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வீடியோஸை நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்றேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்க. க்ளோ அப் அண்ட் க்ரோ அப். நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.